ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 7 பேருக்கான வெஜ் குருமா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்சதும் 3 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, கல்பாசி, 2 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கின உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் வீட்லேயே அரைச்சது தான். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே 150 கிராம் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஆனோன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காரமும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை நான் சேர்த்துக்கிறேன். அரை மூடி தேங்காய், ஒரு 5 ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுது சேர்த்துக்கினேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தூவிக்குங்க. தேங்காய் பால் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்த உடனே பாருங்கள், சர்வ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்